பாணர்களாகி நாங்கள் வந்து அதான் ஊராக சுற்றிட்டு வழி வழி போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வரலாற்றின் ரீதியாகவோ இல்லை அந்த காலத்தை ஒட்டி பார்த்தோம்னா தமிழ் நிலத்தில் வள்ளல்கள் வேந்தர்கள் அப்படின்ட்டு ரெண்டு விதமான தலைவர்கள் இருக்காங்க. வள்ளல்கள் வந்து ஒரு குறிச்சி நிலம், மலை சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரி நிலங்கள்ல வாழக்கூடியவங்க, அதோட அந்த குலத்தோட தலைவர்கள்னு சொல்லலாம். அவங்களோட அடிப்படை நம்பிக்கை என்னன்னா, ஒரு காடை வந்து நம்மளால ஆள முடியாது, அதுல நம்மளால வாழ முடியும், எல்லாரும் சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறது தான். வேந்தர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய சேர, சோழ, பாண்டிய, இவங்க எல்லாருமே வேந்தர்கள்னு சொல்லலாம். அவங்களோட நிலவரப்பை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறது அவங்களோட அடிப்படையா இருக்கு. நாங்க இந்த மாதிரி ஒரு வள்ளல், அதாவது பாரி அப்படின்னு ஒரு வள்ளல் இருந்தாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரி வள்ளல் முல்லைக்கு பேர் கொடுத்தார் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பத்தின ஒரு பாடலா முல்லை நிலத்துல பாரியை போற்றி ஒரு பாட்டு. இது ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம், வேள்பாரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்திலிருந்து, அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல், போருக்கு முன்னாடியான ஒரு பாடல். வேந்தர்கள் பாரியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாடல்.
இந்த வேந்தர்கள் வள்ளல்கள் இவங்களை பற்றி சொன்னேன். இப்போ வேந்தர்களும் வள்ளல்களும் ஒரு காலத்துல போர்